வணக்க மக்களே, நான் உங்கள் செல்வா. எல்லாரும் நல்லா இருப்பேன் நம்புகிறேன். இப்போ நம்ம ராஜேந்திர சோழனோட கங்கை கொண்ட சோழன் அப்படின்ட்டு சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரியஸில் நம்ம 5ஆம் பாட்டு பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க காணொலிக்குள்ளே போயிடலாம். கங்கை கொண்ட சோழன் 5வது பாகம். இந்த 5வது பாகத்தில் வேங்கி நாடு, அந்த வேங்கி நாட்டோட எல்லை, அதாவது இப்போ இருக்கக்கூடிய திருப்பதி, அந்த பார்டரில் இது மாதிரி சேர தேசத்துக்கு உட்பட்ட அந்த குதிரைகள், அந்த சேர தேசத்தோட குதிரைகள் ஒரு 15 குதிரைகளை, எல்லா குதிரைகளுக்கும் இது மாதிரி கழுத்தில் கயிறை கட்டி இழுத்துட்டு போகிறாங்க. அந்த குதிரைகள்லாம் அந்த நாட்டில் போய்ட்டு, ஆந்திராவில் போய்ட்டு, கர்நாடகாவில் போய்ட்டு இது மாதிரி விற்பனை பண்ணதுக்காண்டி அந்த குதிரைகளை எடுத்துகிட்டு அந்த வேங்கி நாட்டு எல்லையில் பயணப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாட்டு வண்டிக்கு மேலே வைக்கப்படலாம் வச்சுருக்காங்க. வைக்கப்படப்ப கீழே அந்த குதிரைக்கான உணவுலாம் எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த மாட்டு வண்டிக்கு பின்னாடி கணவன் மனைவி ஒரு ஜோடியாக போயிட்டு இருக்கிறாங்க. அதில் அந்த மனைவி பார்த்தீங்கன்னா தலையை மூடிக்கிட்டோம், முகத்தை மூடிக்கிட்டோம், அப்படி விறுவிறு அந்த மாட்டு வண்டி பின்னாடியே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி அந்த வேங்கி நாட்டுக்கு வேலை தேடி போகக்கூடிய ஒரு 10 பேர் சேர்ந்து அவங்க பின்னாடி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. சரி, இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் எதுக்கு அந்த வேங்கி நாட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறாங்க? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இதுக்கு முந்தின பாட்டை நீங்கள் பார்த்துருக்கணும். இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன். அந்த பெண்மணி, அந்த மனைவியார் யாரும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வீரமாதேவியார், ராஜேந்திர சோழனோட மனைவி. இவங்க எதுக்கு இந்த வேங்கி நாட்டுக்குள்ளே பயணப்பட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த வேங்கி நாட்டுக்குள்ளே தான் ராஜேந்திர சோழனோட தங்கச்சி இருக்கிறாங்க. அதாவது குந்தவை நாச்சியார் அங்கே இருக்கிறாங்க. குந்தவை நாச்சியாரையும் அவரோட பையன், அதாவது ராஜேந்திர சோழனோட மருமகன் இருக்கிற பற்றிலாம் ராஜா நரேந்திரன், அவைய 2 பேரையும் காப்பாற்றி கொண்டு வந்து இங்கே தஞ்சாவூர் கொண்டு வரணும். தஞ்சாவூர் கொண்டு வந்து அப்புறம் ஒரு மிக பறையாக கூட்டு வந்து இதை மாதிரி வேங்கி நாட்டையும் இங்கே கர்நாடக தேசம் கீழே சாலைக்கும் மேலே சாலைக்கும் சொல்லுவாங்க, அந்த மேலே சாலைக்கு அடித்து தஞ்சாவூருக்கு உட்பட்ட பகுதியாக, சோழனுக்கு உட்பட்ட பகுதியாக மாற்றணும். அதுக்கப்புறம் தன்னுடைய மருமனை கூட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அவனை அங்கே முடிசுட்டணும். அதுதான் பிளான் இப்போ. ஸோ அதுக்காண்டி தான் அவங்க 2 பேரை காப்பாற்றி கொண்டு வரதுக்காண்டி தான் யார் அனுப்பியிருக்காங்க? வீரமாதேவியாரை அனுப்பியிருக்காங்க. வீரமாதேவியார் இப்படி தான் மாறு வேஷத்தில் பயணப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் அந்த வேங்கி நாட்டு எல்லையில் குந்தவை நாச்சியாருக்கு மேக்காப்பால் படை வீரர்களை அனுப்பியிருப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே தஞ்சாவூர்லேருந்து அனுப்பியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மேக்காப்பால் படை வீரரோட தளபதி ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இதை மாதிரி வீரமாதேவியரை அந்த எல்லையில் வந்து சந்திக்கிறாரு. அவரும் மாறுவேடம் போட்டிருக்காரு. அவரும் அவரோட குழந்தைகளும் மனைவிகளோட வந்து சேர்ந்துருக்காரு. அவரோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மூங்கில் கம்பு வச்சுருக்காரு. முன்னாடிலாம் மூங்கில் கம்பு எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பாறங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்காண்டி. அங்கே இரண்டு பக்கமும், அந்த மூங்கிலோட 2 பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாக்கு முட்டையில் கட்டி ஏதோ தொங்க விட்டுருக்காரு. அது உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் இருக்குது. ஈட்டி, வேல்கம்பு அப்படின்னு ஏகப்பட்ட ஆயுதங்கள் அதில் இரண்டோட மூட்டையிலையும் இருக்குது. அதை ஒரு மூங்கில சுமந்து வந்துட்டுருக்காரு. அது எதுக்காண்டி போகிறான்னு பார்த்தீங்கன்னா, இதை மாதிரி அந்த வேங்கி நாட்டில் அதாவது ஏதாவது வேலை கிடைக்குமா, அங்கே ஏகப்பட்ட படைகள்லாம் இருக்குது, அதனால் அங்கே ஏதாவது வேலைகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறதுக்காண்டி ஒரு மாறு இடத்துல இதை மாதிரி வேங்கி நாட்டுக்குள்ளே பயணப்பட்டுட்டு இருக்காரு. அந்த வேங்கி நாட்டுக்குள்ளே பயணப்பட்டு இருக்கும்போது அங்கே எல்லை காவல் வீரர்கள் வந்துட்டாங்க. எல்லை காவலர்கள் வந்து இதை மாதிரி விசாரிக்கிறாங்க. என்ன விஷயம், எங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஐயா, இதை மாதிரி மேலே சாளுக்கிய நாட்டுக்கும் கீழே சாளுக்கிய நாட்டுக்கும் ஏதாவது வேலை கிடைக்குமான்னு வந்திருக்கோம் அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. வீரமாதேவியர் எல்லாம் இவங்க சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் வீரமாதேவியர் நல்லா உத்து பார்க்குறாங்க. அந்த வீரர், ஆகா, உன் மனைவி நல்ல லட்சணமாக இருக்கா, போய்ட்டு விஷ்ணுவர்தன் போய்ட்டு இது மாதிரி வேலை கேளு, கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்ட்டு ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ஒரு நக்கலாக ஒரு பதில் சொல்கிறான். இதை பார்த்தோன்னா வீரமாதேவியருக்கு கோபம் வரதான் செஞ்சுது. ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை, விஷ்ணுவர்தன் பார்த்தீங்கன்னா அதாவது 2வது இளவரசர், கீழே சாளுக்கியத்தோட 2வது இளவரசர், அவனை தான் முடிச்சுட்டோன்னு சொல்லிட்டு மேலே சாளுக்கிய நாட்டுக்காரனா இப்போ அந்த கீழே சாளுக்கிய நாட்டை பிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். இப்போ ராஜேந்திரோட மருமகனுக்கும் அந்த மேலே சாளுக்கிய நாட்டோட அரசனோட மருமகனுக்கு தான் பிரச்சனை. இப்போ யாரை முடிச்சுட்டணும் அப்படின்ட்டு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த வீரர்கள்லாம் சோதிக்கிறாங்க. சோதிச்ச அப்புறம் அவங்கள உள்ளே அனுப்பிடுறாங்க. உள்ளே அனுப்பிட்டு இருக்கும்போதே அந்த படை வீரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, குந்தவை நாச்சியரோட மேக்காப்பால் படை தளபதி, அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, இதை மாதிரி கீழே சாளுக்கியம் விழுந்து போச்சு, கீழே சாளுக்கியால் எங்கே பார்த்தாலும் மேலே சாளுக்கிய படைகள் தான் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இப்போ கூட காவலில் கூட மேலே சாளுக்கியர்கள் தான் இருக்கிறாங்க, என்னத்த சொல்ல அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிறான். ஆனால் வீரமாதேவியார் இதை எதையுமே கண்டுக்கிற மாதிரி தெரியல. அவங்க அந்த அரண்மனை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த கீழே சாளுக்கிய நாட்டோட அரண்மனை இருக்கும்போது அரண்மனை நெருங்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு அரண்மனையாக நோட்டம் பண்ணிகிட்டே வராங்க. யார் யார் எங்கே இருக்கா, எத்தனை அரண்மனை இருக்குது, ஒவ்வொரு அரண்மனைக்கும் எவ்வளோ தூரம், அரண்மனையிலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நோட் பண்ணிகிட்டே வராங்க. இது மாதிரி வீரமாதேவியார் அரண்மனைக்குள்ளே வாராங்க, இது மாதிரி மாறுவிடத்தில் வாராங்க அப்படிங்கிற விஷயம் ராஜா நரேந்திரனுக்கு தெரிவிக்க
விடுவிக்கப்படுது. ராஜ நரேந்திரன் இதை கேட்ட உடனே அரண்மனையிலேருந்து அடிச்சு பிறண்டுக்கிட்டு இது மாதிரி அரண்மனைக்கு வெளியே வந்து பார்க்குறாரு. வெளியே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சோழ வீரர்கள்லாம் இது மாதிரி மாறு இடத்துல உள்ளே வந்து பயணப்பட்டு இருக்காங்க. ஒரு 10 பேர் 15 பேர் முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. எங்கே வீரமாதேவியரை காணும்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் வீரமாதேவியரும் இது மாதிரி மாறு இடத்துல உள்ளே பயணப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. வீரமாதேவியரை பார்த்த உடனே இவருக்கு ஒரு தைரியம் வந்துட்டு, ஏன்னா இவங்க எல்லாம் சுதந்திரமாக இல்லைங்க, இவரை ஒரு மேலே சாளிக்க நாட்டுக்காரங்கன்னா ஒரு சிறையில் வச்ச மாதிரி வச்சுருக்காங்க. அதனால் வீரமாதேவியரை பார்த்த உடனே அவனுக்கு கண்கள்லாம் கலங்கி போச்சு. ராஜ நரேந்திரனுக்கு ஓடி போயிட்டு அந்த வீரமாதேவியரோட காலிலே பொத்துன்னு விழுந்துட்டாரு. என்னதான் இருந்தாலும் அத்தல்ல அந்த மேலே சாளிக்க நாட்டு பறவைகளும் சுற்றி நிற்கிறாங்க. காலில் விழுந்தோன்னா என்ன எது யார் நீங்கள், எதுக்கு என் காலில் வந்து விழுறீங்க அப்படின்ட்டு வீரமாதேவியர் கேட்குறாங்க. கேட்ட உடனே ஒன்றுமே சொல்ல ராஜேந்திரன் அப்படி கண் கலங்கிட்டு நிற்கிறாங்க. பக்கத்துலேயே படைவீர்கள்லாம் வந்துட்டாங்க. யார் இந்த அம்மா, எதுக்காண்டி இவங்க காலைல போய் விழுறீங்க இளவரசே அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே இவங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜ நரேந்திரன் வீரமாதேவியரை மட்டும் உள்ளே கூட்டிட்டு போகிறான். இதே மாதிரி அரண்மனைக்கு உள்ளே கூட்டிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே குந்தவை நாச்சியாரோட அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிட்டான். குந்தவை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கூடத்தில் ஒரு பல பெண்களோட மத்தியில் ஒரு அரியாசனம் சொல்லலாம். அந்த அரியாசனத்தில் அப்படி கால் மேல் கால் போட்டு அப்படி திமுறா உட்காந்துருக்காங்க. குந்தவை நாச்சியார் இதை மாதிரி என்ன அப்படிங்கிற மாதிரி வீரமாதேவியரை பார்க்குறாங்க. ஏன்னா வீரமாதேவியார் இப்போ எங்கே மாறு இடத்துல இருக்கிறாங்க. அதனால் வீரமாதேவியார் பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் 15 நொடி தான், அதுக்குள்ளே நீ இப்போ வெளியே வரணும் அப்படின்னு வீரமாதேவியர் உத்தரவு போடுறாங்க. ஏன் நான் எதுக்கு வெளியே வரணும்? இந்த கேள்விக்கெல்லாம் உனக்கு பதில் கிடைக்காது. நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ செய்யணும். அதை செய்கிறதுக்கு என்ன நானா உங்கள் அடிமையா? இல்லை, இப்போதைக்கு நீ என்னோட அடிமை தான். அடிமை இல்லைனா அடி வாங்குற அடிமை. நீ அடிப்பியா? நிச்சயம் அடிப்பேன், கூசாமல் அடிப்பேன், சொல்லி அடிப்பேன். நான் யார் தெரியுமா? நான் ராஜேந்திரனுடைய தங்க. நீ யாரு அப்படின்ட்டு இவங்க கேட்குறாங்க. குந்தவை நாச்சியார் ஒரு புன்னகை பண்ணிக்கிட்டு, நான் யார் தெரியுமா? ராஜேந்திரனோட மனைவி வீரமாதேவி. சந்திச்சு ரொம்ப நாளாக ஆயிடுச்சுல, அதனால் பட்ட அடியெலாம் மறந்து போயிருக்கும் போல அப்படின்ட்டு வீரமாதேவியர் சொல்கிறாங்க. அப்படி சொல்லி முடிச்சோன்னே இது மாதிரி குந்தவை நாச்சியார் பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. வீரமாதேவியாரா, உனக்கு இங்கே என்ன வேலை? உனக்கு ஒரு வேலையும் இல்லாத இந்த இடத்துல இருந்து உன்னைய கூட்டுட்டு போகிறது தான் என்னோட வேலை. நான் இங்கே பட்டத்து ராணி. பார்த்தா அப்படி தெரியலையே, ஏதோ ஒரு குப்பை மெட்டலாக உட்காந்துருக்க. பட்டத்து ராணியோட வீரா இது? இந்த பாருங்க, இருட்டில் வந்துட்டு இதை மாதிரி பிரச்சனை பண்ணாதீங்க. அடே யாரங்கே அப்படி அழைக்கிறதுக்கு முன்னே, அந்த வீரர்கள் வர்றதுக்கு முன்னே வீரமாதேவியார் ஒரு செகண்டில் டப்புன்னு முன்னாடி போய்ட்டு குந்தவை நாச்சியோட செவிட்லேயே பல்லாருன்னு ஒரு அற விட்றாங்க. என்னடா இது, ராஜேந்திரனோட தங்கையை போய்ட்டு அடிக்க முடியுமா அப்படின்னு நீங்களாம் கேட்காதீங்க. இது வெறும் கதை மட்டும்தான். இது கதையாக பாருங்கள், அவ்வளோதான். இதில் நிறைய கற்பனை கதாபாத்திரங்கள் இருக்கும், அதெல்லாம் எதுவும் கண்டுக்காதீங்க. கதையாக பாருங்கள், அவ்வளோதான். இது மாதிரி பல்லாரம் அடித்த உடனே குந்தவை நாச்சியார் அந்த இடத்துலையே மயங்கி விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க இடுப்பில் இருந்த சேலையெல்லாம் கட்டி குந்தவை நாச்சியாரை வெளியே கொண்டு வராங்க. வெளியே கொண்டு வந்த உடனே வீரர்களை கூப்பிட்றாங்க. வீரர்கள் குந்தவை நாச்சியாரை தூக்கிட்டு வெளியே போகிறாங்க. அதே சமயத்தில் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் அவங்க கொண்டு வந்த அந்த 15 குதிரைகளுக்கும் சாணம் கட்டுறாங்க. சாணம் கட்டிட்டு பயணிக்கக்கூடிய அளவுக்கு சாணம் கட்டி வீரர்கள்லாம் தயாராகிறாங்க இங்கேருந்து உடனே கிளம்பி போகிறதுக்காண்டி. இதே மாதிரி வீரமாதேவியார் ராஜ நரேந்திரனுக்கு ஒரு குதிரையை காட்டுறாங்க. அந்த குதிரை தான் உன்னுடைய குதிரை, போய்ட்டு அந்த குதிரையில் ஏறிக்கோ, இங்கேருந்து நம்ம தப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி ராஜேந்திரன் ஓடி போய் அந்த குதிரை மேலே ஏறுறான். ஆனால் ரொம்ப தடுமாறி தான் ஏறுறான். அவன் ஏறும்போதே பார்த்தனா இது மாதிரி அவனுக்கு குதிரை ஏறுறதுலேயே அந்தளவு பழக்கம் இல்லை அப்படின்ட்டு நல்லா தெரிய வருது. அந்த நேரத்தில் ஒரு பெரிய தேர் வந்து இது மாதிரி குதிரை பொருளுக்கு நடுவே நின்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் வீரமாதேவியார் இந்த அரண்மனையை தீக்கரையாக்கி விடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி முடித்ததும் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் சோழ வீரர்கள் மாட்டான்னு அந்த அரண்மனையை கொளுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் சோழ படைவீரர்கள் கொஞ்சம் முன்னாடி போக, அதுக்கப்புறம் ஒரு படைவீரர்கள் முன்னாடி போகிறாங்க, குதிரை படைவீரர்கள் முன்னாடி போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மிகப்பெரிய தேரில் இது மாதிரி வீரமாதேவியரும் ஏறிக்கிறாங்க. அந்த அரண்மனையை தீயை வச்சு கொளுத்தின அப்புறம் இது மாதிரி சோழ படைவீரர்கள் முன்னால் போனால் படைவீரர்களை அப்படி பின்தொடர்றாங்க. தேருக்கு 2 பக்கமும் வீரமாதேவியாரும் ராஜ நரேந்திரனும் இருக்காங்க. அவங்கள சுற்றி சோழ படைவீரர்கள் இருக்கிறாங்க. இதையெல்லாம் இதை மாதிரி மேலே சாளிக்க நாட்டு அந்த படைவீரர்கள் பார்க்கறதுக்கு முன்னவே ஒரு கணத்தில் செஞ்சு முடிச்சுட்டு மின்னல் வேகத்தில் அங்கிருந்து பயணிக்கிறாங்க. வீரமாதேவியார், ராஜ நரேந்திரன், மயங்கி கிடந்த குந்தவை நாச்சியார் அவங்களெல்லாம் பாதுகாத்து போன சோழ படைவீரர்கள் ஒரு மின்னல் வேகத்தில் அந்த இடத்துலேருந்து பயணப்பட்டு இருக்கிறாங்க. அந்த அரண்மனையிலேருந்து வெளியே பாஞ்சு போயிட்டுருக்காங்க. இப்போ தேரும் அந்த சோழ படைவீரர்களும் அப்படி பயணப்பட்டு இப்போ அந்த அரண்மனையோட வாசலுக்கு வந்துட்டாங்க. அந்த அரண்மனையோட வாயில் காவல் வீரர்களை வந்து இந்த தேரை பிடிச்சிக்கிட்டு என்ன விஷயம், எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ராஜ நரேந்திரன் இதை மாதிரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கையில் எலும்புரிவு ஏற்பட்டுருக்கு, இதனால் சிகிச்சை கண்டி வெளியே இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோம், வெளியே வைத்தியம் பார்க்கறதுக்காண்டி கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சதும் இதை மாதிரி வீரமாதேவியரை உத்து பார்க்கங்க. இவங்க யார், நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லையே, இவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. ராஜ நரேந்திரன் உடனே இவங்க ஒரு சேடி பெண்ணு, இது மாதிரி வைத்தியம் பார்க்கறதுக்காண்டி எனக்கு உத்தாசை பண்ணதுக்காண்டி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லவும்
அப்படியா, சரி நகர்ந்துக்கோ நகர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த வீரர்கள் சொல்ல, உடனே இது மாதிரி ஒரு 4-5 வீரர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த தேரையும் வீரமாதேவியரையும் சோதிக்கிறதுக்காண்டி விறுவிறுன்னு வராங்க. விறுவிறும் வந்துட்டு இருக்கும்போதே வீரமாதேவியரோட அந்த தேரும் அந்த குதிரைகளும் என்ன பண்ணுதுன்னா மிக வேகமாக பயணப்பட ஆரம்பிச்சுது. இதனால் அவங்க அடே நில்றா நில்றா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திட்டு வராங்க. அவங்க சத்தம் போட்ட அந்த சத்தத்தில் அங்கே உறங்கி கொண்டிருந்த அந்த ரெஸ்டேட் இருந்த அந்த இன்னொரு மேலே சாலைக்கு நாட்டு அந்த படை வீரர்களும் எழுந்துக்கிட்டு இது என்னவோ எனக்கு சரியாக படலையே, ஏதோ பெரிய பிரச்சனை நடக்குது, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படைவீரர்களை என்ன பண்ணுறாங்க, அந்த திரையும் சேர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு துரத்திட்டு போகிறாங்க. இதுமாரி வீரமாதேவியா ராஜா நரேந்திரன் அந்த குந்தவி நாச்சியார் இருந்த தேர் மின்னல் வேகத்தில் பறந்து போயிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு இது மாதிரி மேலே சாளுக்கிய நாட்டு வீரர்கள் தொடர்ந்து இந்த தேரை துரத்திக்கிட்டே வராங்க. இப்படி இதை மாதிரி அந்த மேலே சாளுக்கிய நாட்டிலிருந்து ஒரு 4-5 குதிரை வீரர்கள் இதை மாதிரி துரத்திட்டு வராங்க அப்படின்னு தெரிஞ்சதும் வீரமாதேவியார் இந்த மாதிரி ராஜா நரேந்திரனை நீ முன்னாடி போ அப்படின்ட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க. வழி அனுப்பி வச்ச அடுத்த கணம் இதை மாதிரி குதிரை எவ்வளோ வேகத்தில் போச்சோ அவ்வளோ வேகத்தில் டப்புன்னு திரும்பி அந்த மேலே சாளுக்கிய நாட்டு வீரர்களை பற்றி நிற்குது. அவளுக்கு அதாவது வீரமாதேவியருக்கு துணையாக கூடவே ஒரு 4 சோழப்பட வீரர்கள் இருக்கிறாங்க. இவங்க இப்படி திரும்பி நிற்கிறத பார்த்தோன்னே இது மாதிரி மேலே சாளுக்கிய நாட்டு அந்த படைவீரர்கள் அந்த குதிரையில் வந்த அந்த படைவீரர்கள் டப்புன்னு அதிர்ச்சி ஆகிட்டு டப்புன்னு நிற்கிறாங்க. அவங்களால நிற்க முடியல. குதிரை அப்படி சறுக்கிட்டு ஒரு 1 மீட்டர் 2 மீட்டர் தொலைவில் போய் நிற்குது. ஒரு 2 நிமிஷம் ஒரு நிமிஷம் அந்த இடத்துல அப்படியே அமைதியாக இருக்குது. இது மாதிரி மேலே சாளுக்கிய நாட்டு அந்த வீரர்கள் இவங்க யார் அப்படிங்கிறது போல ரொம்ப அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ஏன்னா பெண்மணி எப்படி இவ்வளோ பெரிய வீரமாக இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல பூரா புழுதி படலாமல் இருக்குது. அந்த மேலே சாளுக்கிய நாட்டு வீரர்களில் ஒரு வீரர் மட்டும் முன்னாடி வந்து உண்மையில் நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறான். அந்த நேரத்தில் வீரமாதேவியார் கையை நீட்டும் போது இது மாதிரி சோழ படை வீரர்கள் இருந்து ஒரு மிகப்பெரிய ஈட்டி வீரமாதேவியருக்கு கை மாறின அடுத்த கணம்தான் அடுத்த ஈட்டி எவன் கேள்வி கேட்டானோ அவனோட நெஞ்சில் குத்தி நிற்கிது. அவங்க என்ன ஆச்சு அப்படின்னு கணிக்கிற அந்த ஒரு சில கணத்திலே அடுத்து அவங்க கையில் இருந்து ஒரு சுருவாலை வருது. சுருவாலை சுளத்துக்கிட்டு மின்னல் வேகத்தில் இது மாதிரி அந்த மேலே சாளுக்கிய நாட்டு வீரர்களை துவம்சம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க கையில் வெட்டு விடுது, கழுத்தில் வெட்டு விடுது, உடம்பெல்லாம் பயங்கரமாக வெட்டு விடுது. அவங்க ஒரு கணம் கூட அந்த இடத்துல நிற்க முடியல. அவங்க பொத்துன்னு கீழே விட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கீழே வந்து உளுந்த உடனே இதை மாதிரி அவங்க பயணித்த அந்த குதிரைகள்லாம் அலறிட்டு அந்த இடத்துலேருந்து ஓட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இது மாதிரி வீரமாதேவியார் சுத்து பார்க்குறாங்க, வேற யாராவது வீரர்கள் இருக்கிறாங்களா அப்படின்ட்டு. அங்கே யாருமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சிட்ட பிறகு மிக வேகமாக இப்படி பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பயணிட்டு இருக்கும்போது ஒரு சில கல் தூரம் போயிட்டு இது மாதிரி சோழ படை வீரர்கள் ஒரு 100 பேர் சேர்ந்துக்கிட்டாங்க அந்த படையோடு. அதுக்கப்புறம் சில கல் போயிட்டு இன்னும் 100 பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி சோழ நாட்டோட எல்லையான திருவொற்றியூரை அடைகிறாங்க. திருவொற்றியூர் கடந்து இது மாதிரி திருமயிலை கடந்து அதுக்கப்புறம் மாமல்லபுரம் வழியாக ஒரு மிக சிறந்த ஒரு வீரன் வழியாக போய்ட்டு இது மாதிரி செய்தி சொல்கிறாங்க. இது மாதிரி ஆயிரக்கணக்கில் இது மாதிரி சோழ படைவீரர்கள் இது மாதிரி குந்தவி நாச்சியாரையும் ராஜா நரேந்திரனையும் காப்பாற்றிட்டு இது மாதிரி சோழ நாட்டை நோக்கி பயணப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு செய்தி சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த செய்தி சொல்ல போன அந்த வீரனோட குதிரை மின்னல் வேகத்தில் அந்த பட்டையை கடந்துட்டு போகுது. அந்த நேரத்தில் இது மாதிரி தேரும் அந்த ஆயிரக்கணக்கான இது மாதிரி குதிரைப்படை வீரர்களும் இது மாதிரி மாமல்லபுரத்துக்கு வராங்க. மாமல்லபுரத்தில் வந்தோடனே இது மாதிரி குந்தவி தேவியாருக்கு சிகிச்சை அளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீரமாதேவியாருக்கும் இது மாதிரி அவங்களுக்கும் காயம்பட்டிருக்கு. அவங்க உடம்பிலேருந்து ரத்தம் சொட்டிட்டு இருக்குது. ஆனால் இருந்தாலுமே அவங்க எந்த ஒரு சிகிச்சையும் எடுத்துக்கல, அப்படி பொறுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் இது மாதிரி குந்தவி நாச்சியார் வீரமாதேவியாரை பார்த்து இது மாதிரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணா நீ ஆம்பளை மாதிரி சண்டை போடுற, நீலாம் அடக்கமான பொண்ணா நீ, உன் மூஞ்சியை பார்க்க பிடிக்கல அப்படின்னு சொல்லி குந்தவி நாச்சியார் திட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வீரமாதேவியார் வந்து ஒன்றுமே சொல்லலைங்க, அந்த இடத்த விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டியிருந்த அந்த கவசத்தை ரொம்ப இறுக்கி கட்டிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி மாமல்லபுரத்தில் அந்த வீரர்களுக்கு அந்த ஆயிரக்கணக்கான சோழ வீரர்களுக்கு ஒரு மிக சிறந்த உணவை கொடுக்குறாங்க. அந்த வீரர்கள்லாம் நல்லா சாப்பிட்றாங்க. அந்த இடத்துலேருந்து வெளியே வந்து ஒரு கல்லை வந்து உட்காடுறாங்க வீரமாதேவியார். உட்காந்துட்டு அவங்களுக்குள்ளே புடம்ப ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணா இருந்தாலும் பிரச்சனை, பொண்ணா இல்லாட்டிலும் பிரச்சனை. அதாவது என்ன எனக்கு புரியவே இல்லை. இதை மாதிரி ஒரு தேசத்தில் ஒரு பெண் என்ன ஆணுக்கு நிகராக இல்லையா என்ன? ஏன் ஒரு ஆண் பண்ணுற ஒவ்வொரு வேலையும் ஒரு பெண்ணு பண்ணக்கூடாதா என்ன அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இதை மாதிரி அவங்களுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் அருள்மொழிப்பட்டம் பக்கத்தில் இருந்தால் ஏதாவது பேச்சு துணைக்காது இருந்திருக்கும். இந்த வீரர்கள்ட்ட நம்ம என்னத்தை பேச அப்படின்ட்டு அதுவும் நினச்சிக்கிறாங்க. அருள்மொழிப்பட்டம் இல்லாட்டிலும் பரவாயில்ல, இது மாதிரி வந்தியத்தேவர் இருந்திருக்கணும். வந்தியத்தேவர் இருந்தால் ஏதாவது நல்ல ஒரு யோசனை சொல்லியிருப்பார். முதல் வேலையை பற்றி இது மாதிரி வந்தியத்தேவரை போய் சந்திக்கணும் அப்படின்ட்டு நினச்சிக்கிறாங்க. அந்த நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி இது மாதிரி ஒரு குதிரை மின்னல் வேகத்தில் அந்த கடந்துக்கிட்டு இது மாதிரி வீரமாதேவியரை முன்னாடி வந்து நிற்கிறான்.
என்ன விஷயம் அப்படின்ட்டு வீரமாதேவர் கேட்குறாங்க. இதை மாதிரி மேலே சாளுக்கியத்து படைவீரர்கள் துரத்திட்டு வந்தாங்க பார்த்தீங்களா பின்னாடி, அந்த மேலே சாளுக்கிய நாட்டு வீரர்கள் மிகப்பெரிய பத்தாயிரக்கணக்கான படை வீரர்கள் வந்து இதை மாதிரி திருவொற்றியூரை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. இதை மாதிரி ஒரே நாளில் திருவொற்றியூர் வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் தொண்டை நாட்டை அடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி வளைச்சிருவாங்க, அதனால் இங்கேருந்து உடனடியாக கிளம்பணும் அப்படின்ட்டு அந்த வீரன் வந்து இது மாதிரி தகவல் சொல்கிறான் யார்கிட்ட, வீரமாதேவர்கிட்ட. இதுக்கப்புறம் இங்கேருந்து எல்லாரும் கிளம்பணும் அப்படின்ட்டு இந்த தகவல் எல்லா படை வீரர்களுக்கும் சொல்லப்படுது. படை வீரர்கள் நாம் பயங்கரமாக கற்றுக்கிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குந்தவை நாச்சியாருக்கு கை காலெலாம் கட்டப்பட்டு இதை மாதிரி யானையோட அம்பாரியில் போட்டுறாங்க. அங்கே இடத்துலேருந்து அந்த சோழ படை வீரர்கள் எல்லாருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் வீரமாதேவருக்கு இது மாதிரி சுளீர்னு வயிற்றில் வலிக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் முதுகுலையும் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிது. ஆனால் அதெல்லாம் எதுவுமே அவன் கண்டிக்கவே இல்லை. விறுவிறுன்ட்டு பயணப்பட்டுகிட்டே இருந்தாங்க. இது மாதிரி எண்ணாயிரம் ஏசாலம் வழியாக ஜெயங்கொண்டம், அப்படியே ஜெயங்கொண்டத்தில் இருந்து வெள்ளிடக்கரை வழியாக குடந்தையில இருந்து பாபநாசம் தாண்டி கபிஸ்தலம் தாண்டி தஞ்சாவூர் அப்படின்னு அந்த சோழ படைவீரர்கள் அப்படி பயணப்பட்டு தஞ்சாவூருக்கு வந்து சேர்றாங்க. அவங்க எல்லாருமே பயணப்படுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 நாள் எடுத்துக்கிட்டாங்க. அப்படி அவங்க தஞ்சாவூருக்கு வந்து சேர்ந்த அப்புறம் தான் மறுபடியும் ஒரு வீரன் வந்து இது மாதிரி தகவல் சொல்கிறான். இது மாதிரி என்ன தகவல்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி அந்த மேலே சாளுக்கிய நாட்டுக்காரங்களை என்ன பண்ணுறாங்க, திருவொற்றியூரை பிடிச்சிக்கிட்டாங்க. திருவொற்றியூரோட கோயிலும் சரி அந்த கோட்டையும் சரி இது மாதிரி மேலே சாளுக்கிய நாட்டு கைகளோட இருக்குது. அந்த மேலே சாளுக்கிய நாட்டுக்காரங்களுக்கும் ஒத்துமை இல்லை. ஏன்னா அந்த மேலே சாளுக்கிய நாட்டில் ஒரே படைவீரர்கள் இல்லை, மொத்தம் 3 படைவீரர்கள் இருக்கிறாங்க. அந்த மேலே சாளுக்கிய நாட்டில் ஒட்டர்கள் இருக்கிறாங்க, அதே மாதிரி கலிங்கர்கள் இருக்கிறாங்க, அதே மாதிரி கீழே சாளுக்கிய நாட்டு அந்த படைவீரர்களும் இருக்கிறாங்க. இவனுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. ஏன்னா போர்னு வந்துட்டா முதல்ல போகிறவங்களும் தான் பயங்கரமாக அடிவிடும். அதனால் என்ன பண்ணுறாங்க, யார் முதல்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. 3 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, என்ன முடிவு எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இது மாதிரி கீழே சாளுக்கிய நாட்டு அந்த வீரர்களை தான் முதல்ல போகணும், ஏன்னா அவங்கள தான் அடிமையாக வச்சுருக்காங்க, நீங்கள் தான் முன்னாடி போகணும் அப்படின்ட்டு அதிகாரம் பண்ணுறாங்க மேலே சாளுக்கிய நாட்டுக்காரங்க. நாங்கள் எதுக்கு போனோம், எனக்கு இது மாதிரி போர் பண்ணுறதுக்கே, இது மாதிரி சோழ படைவீரர்களோட போர் பண்ணுறதுக்கே எனக்கு விருப்பமே இல்லையே, என்ன எதுக்கு முன்னாடி அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இதை மாதிரி பதிலுக்கு பேச அங்கே அவனுக்குள்ளேயே ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு இந்த வீரனை வந்து வீரமாதேவர்கிட்ட இந்த மாதிரி தகவல் சொல்கிறான். அதனால் அவங்க இப்படி சண்டை போட்டு இருக்கிறதுனால அவங்களால அந்த இடத்த விட்டு ரொம்ப விரைவாக வந்து நகர முடியல அப்படின்னு அந்த வீரன் சொல்கிறான். அதே நேரம் தஞ்சாவூரோட எல்லையில் இதே மாதிரி ராஜேந்திர சோழர் அவரோட குதிரை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இதே மாதிரி வீரமாதேவரை வரவேற்கிறதுக்காண்டி ஒரு மிகப்பெரிய படையோட அங்கே காத்துக்கிட்டு இருக்கிறாரு. வீரமாதேவரை வராங்க, இது மாதிரி ராஜேந்திர சோழரை பார்க்குறாங்க. பார்த்த உடனே இது மாதிரி ராஜேந்திர சோழர் வீரமாதேவரை கட்டி அணைச்சிக்கிட்டாங்க. எங்கே அந்த நாயி அப்படின்ட்டு யாரை கேட்குறாங்கன்னா, குந்தவை நாச்சியாரை கேட்குறாங்க. உள்ளே இது மாதிரி யானை மேலே படுத்து உறங்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு வீரமாதேவர் சொல்ல, கிடக்கட்டும் அந்த நாய் அப்படின்னு சொல்லிட்டு வீரமாதேவரை இது மாதிரி கையை பிடிச்சி அரண்மனைக்குள்ளே கூட்டு போகிறாரு. இது மாதிரி மேலே சாளுக்கிய நாட்டு வீரர்கள்லாம் இது மாதிரி திருவொற்றியூர் நோக்கி வந்து விட்டதாக கேள்விப்பட்டேன், அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, இதை மாதிரி அரையன் ராஜராஜன் ஒரு பெரிய படையோட இன்னொரு பக்கம் போயிருக்கான், இருந்தாலுமே 2 லட்சம் படைவீரோட சோழ படைவீரோட இது மாதிரி திருவொற்றியூரை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன், அதனால் நீ எதுவும் கவலைப்படாத, அவங்க அதை பார்த்துப்பாங்க, வா வந்து குளிச்சுட்டு உறங்கு, சரி வேறு எதுவும் காயம் ஏற்பட்டிருக்கா உடம்புல அப்படின்ட்டு ராஜேந்திர சோழ கேட்குறாரு. கவசத்தை இருக்கிற காயத்தை தவிர வேறு எந்த காயமும் இல்லை அப்படின்ட்டு வீரமாதேவர் அந்த கவசத்தை கழட்டிட்டு காட்டுறாங்க. அப்படி அந்த கவசம் பட்ட காயத்தில் ராஜேந்திர சோழர் தன்னோட கையை வச்சு அப்படி வருடி கொடுக்குறாரு. இது மாதிரி அன்னைக்கு இரவு பறவை நாச்சியா இது மாதிரி வீரமாதேவியோட காலை பிடிச்சி விட இது மாதிரி வீரமாதேவர் அப்படியே கொஞ்சம் தவிச்சுக்கிட்டே வழியிலேயே உறங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் இது மாதிரி தஞ்சாவூரில் ஒரு மிகப்பெரிய அரசவையாக கூடுது. அந்த கூட்டத்துக்கு மத்தியில் இது மாதிரி அருமணிப்பட்ட கையில் ரத்தத்தோடு இது மாதிரி மூஞ்சி வேற தன்னோட கையில் கட்டி இழுத்துட்டு வந்தார். அதில் ஒருத்தர் யாரும் பார்த்தோன்னா ஸ்ரீ விஜயத்தோட படை தளபதி ஒருத்தன். அவனுக்கு பாதுகாப்பாக அவங்க கூட நான் வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு புத்த பிச்சுகள் 2 பேர் வந்தாங்க. பொதுவாக புத்த பிச்சுகள்லாம் ரொம்ப சாதுவாக இருப்பாங்க, ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தா இவனோட கைகள்லாம் வெட்டுகள்லாம் பட்டிருக்கு. அப்பெல்லாம் பார்த்தா இவங்க யுத்த பயிற்சியெல்லாம் பண்ணவங்க மாதிரி இருக்கிறாங்க. இவங்க அப்படி 3 பேரும் இது மாதிரி அரசவைக்குள்ளே நடந்து வராங்க. நடந்து வந்தோன்னே எல்லாரும் அந்த அரசவையில் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு இருக்கல அந்த அரசவையில் முன்னாடி, அதாவது சைடில் முன்னாடி உட்காந்துருந்த பரமன் மலைப்பாடியார் இது மாதிரி அந்த புத்த பிச்சுகளை உத்து பார்க்குறாரு. உத்து பார்க்கும்போது அவரோட கைகளில் அந்த காயங்களை பார்க்குறாரு. இவனுங்க கண்டிப்பாக கையில் ஏதாவது ஆயுதங்கள் வச்சுருப்பாங்க, உடனே இவங்களை சோதனை பண்ணுங்க அப்படின்ட்டு இதை மாதிரி உத்தரவு கொடுக்குறாரு. உத்தரவு கொடுத்த உடனே இதை மாதிரி சோதனை பண்ணுறாங்க. சோதனை பண்ணும்போது அவங்க உடலில் இது மாதிரி ஒரு மிகப்பெரிய கத்தி வச்சுருக்காங்க. அந்த புத்த பிச்சுகளை உடம்புலேருந்து டனார் அப்படிங்கிற ஒரு கத்தி, அந்த கத்தியிலேருந்து எடுக்கிறாங்க.
இதை பார்த்த உடனே பரவ மலைப்பாடியார் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னா நீங்கள் புத்த பிச்சுகள் இல்லை, இதை மாதிரி மாறு வேடத்தில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கை கால்லாம் கட்டுறாங்க. கை கால்லாம் கட்டி இதை மாதிரி அவங்க உட்டைகள்லாம் கிழிச்சு எறிகிறாங்க. கிழிச்சு எரிஞ்சிட்டு இடுப்பு துண்டோட அந்த அரசவையில் இது மாதிரி முட்டு போட்டு உட்கார வைக்கிறாங்க. பொதுவாக இதை மாதிரி புத்த பிச்சுகள்லாம் எங்கேயுமே இதை மாதிரி உட்கார வைக்க மாட்டாங்க சோழ மண்டலத்தில். ஆனால் இவங்க இதை மாதிரி மாறு இடத்துல வந்திருக்காங்க. இதனால் அந்த அரசவையே ரொம்ப பரபரப்பாயிட்டு அந்த காலை நேரத்தில் இது மாதிரி ராஜேந்திர சோழரோட அந்த அரண்மனை பரபரப்பாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த சோழ படைகளோட எல்லா தளபதிகளும் அந்த அரசவையில் வந்துட்டு இருந்தாங்க. இதே மாதிரி அந்த காலை நேரத்தில் இதே மாதிரி குந்தவை நாச்சியாரை அடித்து எழுப்புறாங்க. அடித்து எழுப்பி கையில் ஒரு உடையை கொடுக்குறாங்க. இந்த உடையை கட்டிட்டு உடனே இது மாதிரி அரசவைக்கு வாங்க அப்படி சொல்கிறாங்க. அந்த உடவையை தூக்கி எறிஞ்சிட்டு நான் இந்த கிழிஞ்சு போன உடையோட வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக அந்த இடத்துல இருந்து கிளம்பி இது மாதிரி அரசவைக்கு வராங்க. யார்? குந்தவை நாச்சியார். இது மாதிரி ராஜ நரேந்திரன் ஓடி வந்து தன்னுடைய மாமாவான ராஜேந்திர சோழரோட காலில் வந்து விழுறான். காலில் வந்து விழுந்தோன்னே இது மாதிரி ராஜேந்திர சோழர் அந்த ராஜ நரேந்திரனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. ராஜேந்திர சோழர் லேசாக புன்னகை பண்ணிக்கிட்டு இவ்வளோ குழப்பத்துக்கு நடுவில் நீ எப்படா இவ்வளோ தெளிவாக இருக்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கட்டி பிடிச்சிக்கிறாரு. மாமா இது மாதிரி வீரமாதேவியார் இது மாதிரி அரண்மனைக்கு வந்து எங்களை தூக்கிட்டு வருவாங்க அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எங்கே வீரமாதேவியார் ஆளை காணுமே அப்படின்ட்டு ராஜ நரேந்திரன் கேட்க அவங்க உடம்பு சரியில்லை, அதனால் உள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. நான் தான் இப்போ இன்றைக்கி அரசவைக்கு வரவேனா, கொஞ்ச நாளாக ஓய்வெடு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு ராஜேந்திர சோழ பதில் சொன்னார். சரி அது சரி, விமலாயத்தோட மனநலமாக எப்படி இருக்குது அப்படின்னு ராஜேந்திர சோழ கேட்குறாரு. மிக மோசமாக இருக்குது மாமா. அதாவது சிச்சனோட பிடியில் சிக்கியிருக்கிறாரு. சிச்சனை ரொம்ப தந்திரசாலி. என் அம்மாவை பைத்தியக்காரி. கெஞ்சி கெஞ்சி தன்னுடைய வழிக்கு தகப்பனாராக கொண்டு வந்துடுவா. அப்போது என்னோடய அம்மாவை ரொம்ப சீண்டி விடுவாங்க. எங்கள் அம்மா கொஞ்சம் சீண்டினாலே ரொம்ப கோவப்படுவாங்க. இதனால் அந்த பெண்மணி சீண்டலுக்கு ரொம்ப கோவப்படுறாங்க. அதனால் இது மாதிரி குந்தவை தேவர் வந்தால் அந்த பெண்மணி எழுந்து நின்று இதை மாதிரி வர வைப்பாங்க. அவங்க காலில் உணர்ந்து வணங்குவாங்க. பிறகு விமலாயத்தன் பக்கத்துலேயே போய்ட்டு அமர்ந்துப்பாங்க. விமலாயத்தருக்கு பக்கத்தில் போய்ட்டு உட்கார்ந்த உடனே இது மாதிரி குந்தவை தேவர் அருகே வந்து இது மாதிரி உனக்கு உட்காரதுக்கு தகுதியே இல்லை, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிச்சனை வேறு இடத்துல போய்ட்டு உட்காருவாங்க. ஆனால் எப்போதுமே மன்னனுக்கு இடதுபுறமாக யாரும் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் அவங்க விலகி நின்றுப்பாங்க. இதை பார்த்தோன்னா இது மாதிரி விமலாயத்தருக்கு பயங்கரமாக கோபம் வரும். அந்த கோபம் வரதுக்காண்டியே அந்த அம்மா அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணும். இதனால் அன்னைக்கு காலையிலேயே இது மாதிரி குந்தவை நாச்சியாரை விமலாயத்தரை திட்டுவார். அதுக்கு குந்தவை நாச்சியாரும் சும்மா இருக்காமல் மறுபடியும் பேசுவாங்க. இதனால் அந்த காலையிலே இது மாதிரி அரசவை ஒரு மிகப்பெரிய சண்டையில் தான் ஆரம்பிக்குமாமா. இதை பார்த்தோன்னே அங்கே உள்ள ஜனங்கள்லாம் பயங்கரமாக விழுந்து சிரிப்பாங்க. அது ரொம்ப கேவலமாக இருக்குமாமா. அதே மாதிரி குந்தவை தேவியார் இதை மாதிரி திருவாதிரை அன்னைக்கு கோயிலுக்கு போவாங்க. ஆனால் அதுக்கு முன்னவே அந்த சிச்சனை வந்திருப்பாங்க. ஆனால் இருந்தாலுமே இது மாதிரி சிச்சனை இப்படி சண்டை போடுவாங்க. எனக்கு தான் இங்கே முதல் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் அந்த சிச்சனையும் அங்கேருந்து விலகி இதை மாதிரி ஊர் மக்கள் பொதுமக்கள் மத்தியில் வந்து உட்காந்துருவாங்க. பொதுமக்கள் மத்தியில் வந்து உட்காந்துட்டு சிரித்து பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே எங்களோட அண்ணன் இதை மாதிரி குந்தவை நாச்சியார் இது மாதிரி சாமி கூப்பிட்டு வெளியே வரும்போது அவங்கள பார்ப்பாங்க. அவங்க மக்களோட மக்களாக சேர்ந்து சிரித்து பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே பயங்கரமாக அம்மாவுக்கு கோவம் வரும். அவங்க இதை மாதிரி குசுன்னு பேசிப்பாங்க. இவளை எப்படியாவது கொல்லணும்டா, நீ எப்படியாவது விஷ்ணுவர்தனை இது மாதிரி சண்டைக்கு இழுத்து அவனை எப்படியாவது கொன்னுடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் எதுவுமே சொல்லிக்கிற மாட்டேன், அமைதியாக இருந்துப்பேன். அது மட்டும் இல்லாமல் அம்மா கோயிலுக்கு போய்ட்டு இது மாதிரி வெளியே வரும்போது அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தோட அந்த சிச்சனை கோயிலுக்குள்ளே போவாங்க. இதை பார்த்தோன்னே அம்மாவுக்கு கட்டும் கோவம் வரும் மாமா. அது சரி, யார் அது விஷ்ணுவர்தன்? அந்த விஷ்ணுவர்தன் அந்த பெண்மணியோட அந்த சிச்சனையோட பையன் தான் விஷ்ணுவர்தன். எனக்கு சகோதரன். சைவம் வைணவம் பிரிக்கிறாங்க மாமா. அது மட்டும் இல்லாமல் மொழி வாரியாகவும் பிரிக்கிறாங்க. அங்கே நான் மட்டும் தான் தமிழ் பேசுகிறேன். ஆனால் அங்கே தெலுங்கு பேசுகிறாங்க, கன்னடம் பேசுகிறாங்க, ஒட்டர்குள மொழியே பேசுகிறாங்க. ஆனால் மறந்து கூட தமிழில் பேசுகிறதே இல்லை மாமா. ஆமாம் நானும் கேள்விப்பட்டேன். ஓ அம்மாவுக்கு ஏதோ ஒரு கெட்ட பெயராமே. ஆமாம் மாமா, ஆடக்கோதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடக்கோதினா பெண் குரங்கு அப்படின்னு அர்த்தம். குந்தவை அப்படிங்கிற பேர் அந்த கீழே சாளுக்கிய நாட்டு மக்களுக்கு தெரியாது. ஆடக்கோத்தின்னு சொன்னால் தான் அம்மாவை தெரியும். அது அவங்க வச்ச பேர் மாமா. ச்சே, எவ்வளவு அவமானமாடா. ஆமாம் மாமா, நான் எவ்வளவு அவசரப்பட்டிருப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா? சாப்பிட முடியாது, உறங்க முடியாது. நான் பல நாள் உறங்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் மாமா. எனக்கு புரியுது, குந்தவையை வர சொல்லுங்க அப்படின்ட்டு ராஜேந்திர சோழ இதை மாதிரி கட்டளையிட்டார். குந்தவை இதை மாதிரி அழுக்கு படிஞ்ச அந்த சிலையோட தலையை சீவாமல் ரொம்ப அலங்கோலமான கோலத்தில் இதை மாதிரி அந்த அரசவைக்குள்ளே நடந்து வராங்க. அரசவைகளை வந்த அப்புறம் அந்த இடத்துல எங்கேயாவது உட்காரலாமா, ஏதாவது நாற்காலி இருக்கா அப்படின்ட்டு குந்தவை நாச்சியார் அங்கிட்டு இங்கிட்டும் தேடி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை அப்படியே உத்து பார்த்துட்டுக்காரு ராஜேந்திர சோழர். எங்கே தேடுற, அங்கேயே நில்லு அப்படியே சொல்லிட்டு ஒரு மிகுந்த வெறுப்போட்டு இதை மாதிரி குந்தவை நாச்சியாரை உத்து பார்த்துட்டுருக்காரு ராஜேந்திர சோழர்.
குந்தவை நாச்சியார் அந்த இடத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன பார்க்குற, என்ன இதை மாதிரி இரவோடு இரவா இதை மாதிரி ஒரு பொண்ணை வச்சு தூக்கிட்டு வர வச்சிட்டல, சே எனக்கு எவ்வளோ பெரிய கேவலமாக இருக்குது தெரியுமா, எவ்வளோ பெரிய அசிங்கமாக இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ராஜேந்திர சோழ எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே அமைதியாக இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இதுதான் நீ ஆட்சி நடத்துகிற லட்சணமா? நீ நல்ல ஆட்சி தான் கொடுக்கியா? நீ நல்ல ஆட்சியும் கொடுக்குறன்னு மக்களை நம்பிட்டு இருக்கிறன்னு நினைக்கிறியா? நீ அப்பாவுக்கு என்னுடைய ராஜராஜ சோழருக்கு கால் தூசிக்கு சமமாக வருவியா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ராஜேந்திர சோழர் பக்கத்தில் நெருங்கி வராங்க குந்தவை நாச்சியார். ராஜேந்திர சோழர் உடனே இது மாதிரி கையை நீட்டி அங்கேயே நில்லு ஆடா கோதி அப்படின்ட்டு இது மாதிரி டப்புன்னு சொல்லுதாரு. சொல்லி முடிச்சோன்னா இது மாதிரி அங்கே உள்ள அரசவை எல்லாம் பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டு. பொதுவாக இதை மாதிரி அண்ணன் தங்கச்சியை சொல்லக்கூடாது தான், இருந்தாலுமே அண்ணன் யார், இப்போது ராஜேந்திர சோழர், அந்த தங்கையரோட கோபத்தை நிப்பாட்டுறதுக்காண்டி அடிக்கவும் முடியாது. அதனால் ஆட கோதி அப்படின்னு சொல்லி இது மாதிரி குந்தவை நாச்சியாரை அந்த இடத்துல நிப்பாட்டுறாரு ராஜேந்திர சோழர். குந்தவை நாச்சியார் இதை மாதிரி ராஜேந்திர சோழருக்கு தங்கச்சி, ராஜராஜ சோழருக்கு பொண்ணு, அப்படி இருந்தாலுமே அங்குள்ள அரசவையில் அவங்க சிரிக்கிறத நிப்பாட்டவே முடியல. இதை மாதிரி தொடர்ந்து ராஜேந்திர சோழர் பேச ஆரம்பிக்கிறாரு. வீட்டு காவலாக இருக்கும்போது நடிச்சல, இனிமேல் நீ வீட்டு காவலாக தான் இருக்க போகிற. உனக்கு ஒரு அரண்மனையாக கொடுக்குறேன், அங்கேயே இருக்க போகிற, வெளியே எங்கேயும் போக முடியாது. சாப்பிட்றதுக்கு உணவு கொடுப்போம், உடுக்கிறதுக்கு உடை கொடுப்போம், இருக்கிறதுக்கு இடம் கொடுப்போம், குளிக்கிறதுக்கு அங்கே எல்லா வசதியும் இருக்கும். நீ அங்கேயே தான் இருக்க போகிற, அந்த இடத்த விட்டு வேறு எங்கேயும் நீ போகவே முடியாது, நினச்சா கூட போக முடியாது அப்படின்னு ராஜேந்திர சோழர் உத்தரவு போடுறாரு. வேங்கி தேசத்தை நோக்கி இது மாதிரி மிகப்பெரிய படையெடுப்பு நடக்கும். அந்த மிகப்பெரிய படைக்கு ராஜ நரேந்திரன் தலைமை தாங்குவான். இதே மாதிரி வேங்கி நாட்டோட விமலாயுத்தனோட ராஜ நரேந்திரன் சண்டை போடுவான். ராஜ நரேந்திரனையே பட்டம் மகுடம் சூடிப்பான். ராஜ நரேந்திரனுக்கு வேற எவனோட தயவும் தேவையே இல்லை. ராஜ நரேந்திரனுக்கு அவன் மாமன் ராஜேந்திரன் அவன் பின்னாடி நிற்கிறான் அப்படிங்கிற ஒரு தைரியம் போதும். அப்படி சொல்லி முடித்ததும் அந்த அரசவைகள்லாம் அரண்டு போயிட்டாங்க. அரண்டு போயிட்டு ஆகா அற்புதம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சத்தம் போட்டு கைகள்லாம் தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி குந்தவை, நீ இந்த இடத்த விட்டு போயிரு, இனிமேல் நீயும் நானும் பேசிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ட்டு ராஜேந்திர சோழர் மிரட்டுறாரு. குந்தவை அந்த இடத்துலேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இது மாதிரி கையில் ரத்தம் படிஞ்ச துணியோட அருமுடிப்பட்டேன் அந்த இடத்துல வந்து நிற்கிறான். மன்னா, இதை மாதிரி தப்பு நடந்துட்டு மன்னா அப்படிங்கிறான். தப்பு நடந்துட்டா? என்ன தப்பு அப்படி ராஜேந்திர சோழர் கேட்குறாரு. நான் ஒரு புத்த பிச்சைவை அடித்தேன், நெஞ்சில் கத்தியை வச்சு இறக்கி கொன்னேன். அடுத்தவன் பக்கத்தில் இருந்த ஒரு ஈட்டியை பிடுங்கி தன்னோட வயதில் குத்திக்கிட்டு அவனும் இறந்து போயிட்டான். ஆக நம்ம நினச்ச மாதிரி இதை மாதிரி ஸ்ரீ விஜயத்துக்கு செய்தி அனுப்ப முடியாமல் போச்சு. அதனால் என்ன, இப்போ நாகை விகாரத்தில் உள்ள புத்த பிச்சை 2 பேரை பிடி, முதுகுல அடி, அவங்கள படகளை ஏற்றிட்டு போயிட்டு நேராக ஸ்ரீ விஜயத்துக்கு நோக்கி போ. அவனுக்கு ஒரு சிறு நாவாய் கொடு, இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவனை சொல்லு. சரி, இப்போது நாகையில் யார் காவலுக்கு இருக்கிறா? உங்கள் மகன் தான் ராஜாதி தான் அங்கே இருக்கிறவரை நம்மளுக்கு என்ன கவலை அருமொழி? இதே மாதிரி இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் ராஜாதித்யன்ட்ட சொல்லிடு. அதே மாதிரி ஸ்ரீ விஜயத்தில் தமிழ் வணிகருக்கு நடந்த அந்த அவஸ்தையும் எல்லாத்தையும் சொல்லிடு. ஒருத்தனையும் விடாத, எல்லாத்தையும் சந்தேகப்பட சொல்லு. குறிப்பாக புத்த பிச்சுகளை ஒருத்தனையும் விடாத, ஒருத்தனுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டாம், எல்லாவனையும் சந்தேகப்பட சொல்லு. காவலை பலப்படுத்த சொல்லு. இது மாதிரி நாகையில் கட்டுப்பாடுகள் அதிகமாகட்டும் அப்படின்ட்டு ராஜேந்திர சோழர் சொல்லுவார். அப்படின்னா வேங்கி நோக்கி எப்போ போக போகிறோம் அப்படின்ட்டு அருமொழிப்பட்டம் கேட்குறாரு. அது நாளைக்கு விவாதிப்போம். இது மாதிரி நல்ல நாள் என்னைக்கு இருக்குது அப்படின்ட்டு ஐயன்ட்ட கேட்கலாம். அந்த கேட்ட தேதியில் எவ்வளோ படைவீரர்களை நம்மளால் திரட்ட முடியும் பார்க்கலாம். அவ்வளோ படைவீரர்களை திரட்டி கொண்டு போயிட்டு இதை மாதிரி அங்கே படை நடத்தி போகலாம். அதுக்கு கொஞ்சம் காலம் ஆகலாம், பொறுமையாகிரு. இதை மாதிரி அரைய ராஜராஜன் ஒரு மிகப்பெரிய படையோட திருவச்சியில் நம்ம காண்டி காத்துட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் எப்போ கிளம்பலாம் நல்ல நேரம் பார்த்து அதுக்கப்புறம் இது மாதிரி வேங்கியை நோக்கி படையெடுத்து போவோம் அப்படின்ட்டு ராஜேந்திர சோழர் சொல்கிறாரு. மன்னா, இன்னொரு பிரச்சனை வந்திருக்கிறது அப்படின்ட்டு அரண்மனையில் இருந்து பறவை நாச்சியார் ஓடி வந்து ராஜேந்திர சோழனோட காதுகளுக்கு பக்கத்தில் வந்து சொல்கிறாங்க. ஒரு பிரச்சனை. என்னது? வீரமாதேவியார் கரு வச்சிருப்பார் போல இருக்குது, ஆனால் கரு களைஞ்சிட்டு. ஆமாங்க, இதை மாதிரி வீரமாதேவியரோட கரு களைஞ்சி போயிடுச்சு. இதை கேட்டோன்னே ராஜேந்திர சோழரோட முகம் அப்படி வாடி போயிடுச்சு. அவர் பல்ல கடிச்சுக்கிறாரு, மூச்சை எடுத்துக்கிறாரு, கண்களை மூடிக்கிறாரு. அப்படி அந்த நொடிகள் அந்த அரசவை அப்படியே அமைதியாகுது.